அதுக்கப்புறம் அந்த 90s காலகட்டம் தான் காதல் படங்களுக்கே ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காதல் நிஜத்திலையும் சரி தமிழ் சினிமாவிலையும் சரி அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சது. கண்டதும் காதல், காணாமலேயே காதல், லெட்டர் மூலமா காதல், போன் மூலமா காதல், இன்டர்நெட் வழியா காதல்னு வித்தியாசமா டிசைனா ரகரகமா பல காதல் படங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துருங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா தான் கியூர் பண்ண முடியும். அந்த பொண்ணு யாருன்னு உனக்கே தெரியாது. காதலிக்க நேரமில்லை படத்துக்கு அப்புறம் காதல்ங்கிற வார்த்தைய படத்தோட தலைப்புல வச்சு வெளியாகிற எந்த காதல் படமும் ஓடவே இல்லை. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் நடித்த காதல் வாகனம், கமல் நடிச்ச காதல் பரிசு, பாரதி ராஜா எடுத்த காதல் ஓவியம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அந்த மித்த இந்த 90s காலகட்டத்துல வந்த காதல் கோட்டை படம் தான் முதல்ல உடைச்சுது. அதுக்கப்புறம் காதல்ங்கிற பேரை வச்சு வெளியான காதலர் தினம், காதல் தேசம், காதலே நிம்மதி, காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு இப்படி கிட்டத்தட்ட வெளியான எல்லா படங்களுமே வெற்றி படங்களாவே அமைஞ்சது. இந்த காலகட்டத்துல வந்த படங்கள் உண்மை காதல், ஒருதலை காதல், முக்கோண காதல், தெய்வீக காதல்ங்கிறத தாண்டி தியாக காதல்ங்கிற ஒரு புது காதலையும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துச்சு. அது என்னன்னா, காதலிக்கு ஹார்ட் கொடுக்க தன்னோட உயிரை கொடுக்கிறது, காதலியோட சந்தோஷத்துக்காக தன்னோட காதலை தியாகம் பண்றது, காதலுக்காக நாக்க அறுத்துக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே போலாம். காதல் தான் வேணும், குரல் எனக்கு வேண்டாம் டாக்டர்.